கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா, முதலில் முட்டை வந்ததா இல்லை கோழி வந்ததா, சொல்லே கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததா, முதலில் முட்டை. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். என்ன உன் ஃப்ராட் தாத்தா நம்ம வீட்லயே பர்மனண்டா கடைசி மூச்சு வரைக்கும் இருந்துருவாரா, இல்ல எப்போது அவர் வீட்டுக்கு போவாரான்ட்டா? இதுக்கு நான் மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனாலே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. அது இல்லப்பா, இது ரொம்ப சிம்பிளான கேள்வி. கோழில இருந்து முட்டை வந்ததா இல்ல முட்டைல இருந்து கோழி வந்ததா? ஆஹா, நான் பாடின பாட்டுல இருந்தே லீடு பிடிச்சி என்னையே கேள்வி கேட்கறானா இவன்? டேய் முட்டாள், இந்த கேள்வியை எப்படா காலங்காலமா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம? அப்பா, இந்த கேள்வியை காலங்காலமா கேட்டாலும் இது வரைக்கும் யாரும் பதில் சொல்லல. சரி, நீ பதில் சொல்லு எனக்கு. எவ்வளோ அறிவாளிகளாலே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நான் ஆஃப்டர் ஆல் உன் அப்பா, என்னால எப்படா பதில் சொல்ல முடியும்? கேட்ட கேள்விக்கு நேரா பதில் சொல்லு. நேராவும் பதில் சொல்ல முடியாது, குறுக்காவும் பதில் சொல்ல முடியாது. இது கூட தெரியாத நீலாம் ஒரு அப்பாவா? சரி வேண்டாம், உன்னை டைவர்ஸ் பண்றேன் போ. இதுக்கு புருஷன் பொண்டாட்டி தான் டைவர்ஸ் பண்ணி பாத்துர்க்கேன். இங்க அப்பா புள்ள டைவர்ஸ் பண்ணி இப்பதான் பாக்குறேன். ஏய் போடா போடா. என்ன பிரச்சனை தல்றா? என்ன? உன் தம்பி ஒரு சந்தேகம் கேக்குறான், அந்த சந்தேகத்துக்கு உன்கிட்ட விட இருந்தா சொல்லு. என்ன சந்தேகம் கேளு. அது ஒண்ணு இல்ல கண்ணம்மா, கோழில இருந்து முட்டை வந்ததா இல்ல முட்டைல இருந்து கோழி வந்ததான்னு கேட்டா அதுக்கு பதில் தெரியாம அப்பா முழிக்கிறாரு. இதோ இப்போ பதில் சொல்றா பாரு ஐயா. சொல்றேன் கேளுப்பா. டேய், நம்ம அப்பாக்கு தான் எதுவுமே தெரியாதுன்றது உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட இந்த மாதிரி क्वेश्चन எல்லாம் கேட்டு வைக்கிறேன்? நான் சொல்றேன் பாரு. கோழில இருந்து தான் முட்டை வந்தது. எப்படி? இப்போ கோழில இருந்து வந்த முட்டையா ஆம்லெட் போடலாம், ஆனா முட்டையில இருந்து வந்த கோழியை ஆம்லெட் போட முடியுமா? சூப்பர் கண்ணம்மா. அது சொன்ன நீதான் என் அக்கா. இருக்கவும் இருக்காரு. பதில் சொல்ல தெரியாத இந்த அப்பாவை என்ன பண்ணலாம்? டைவர்ஸ் பண்ணிடலாமா? நான் உங்களை டைவர்ஸ் பண்ணிடுறேன். நீங்க என்ன டைவர்ஸ் பண்றது? டைவர்ஸ் டைவர்ஸ் டைவர்ஸ். என்ன சார், ஏதாவது ட்ராமாவில் நடிச்சுட்டு மேக்கப் கலைக்காம அப்படியே வந்துட்டீங்களா? மூஞ்செல்லாம் ஒரே அசிங்கமா இருக்கு. யோ, ஆத்துல இருந்து கிளம்பும் போது பைக் ரிப்பேர் ஆகி அதை போய் ரிப்பேர் பண்ணிட்டு டைம் ஆயிடுத்தேன்னு அவசர அவசரமா ஓடியாந்துருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கிறதா? இன்னைக்குன்னு பார்த்தா அப்படி ஆகணும். ஆடிட் பண்றதுக்கு டெல்லியில இருந்து லேடி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. போங்க, போய் வாங்கி கட்டிங்க போங்க. ஜோ, ஆடிட்டிங்க்கு டெல்லியில இருந்து ஆபீசர் வந்திருக்காங்களா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. காலையிலேயே ராசி பலன்ல போட்டிருந்தான் பெண்களால் பிரச்சனைன்னு, ஆனா அது டெல்லியில இருந்து வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மேடம், குட் மார்னிங் மேடம். ஆக்சுவலி மேடம், சாரி மேடம், இட் இஸ் நாட் மை ஃபால்ட் மேடம். ஐயோ, ஏய் ஜெயஸ்ரீ, நீயா? ஆமா, நீ எப்போ வந்த? ஐயோ, ஆட்டோக்காரனுக்கு எவ்வளவு காசு கொடுத்த? உங்க கஞ்சித்தனத்தால அந்த டெல்லிக்காரர்கிட்ட நான் திட்டு வாங்கினேன் தெரியுமா? அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்ல விடுறா? எதிர இருக்கிறவளை பேச விட்டாதானே தானே பேசிட்டு இருக்கா. என்ன இந்த தலை எடுத்து, நீங்க மட்டும் பைக்கை ஒழுங்கா வச்சிருந்தா நான் இந்த மாதிரிலாம் பேச்சு வாங்கிருப்பேனா? சரி ஜெயஸ்ரீ, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பா. ஆனாலும் இவ்வளவு மாதிரி நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப ஓவரா கர்வமா இருக்கா. யாரா காக்கா பிடிச்சு இந்த போஸ்டுக்கு வந்தா தெரியல, அதிகாரம் தூள் பறக்கிறது. ஹஸ்பண்டோட தான் பைக்ல ஆபீஸ்க்கு வந்தேன்னு சொன்னா ஓசில சம்பளம் இல்லாத ஒரு டிரைவரான்னு கேக்குறா. என்ன கொழுப்பு இருக்கணும் அவளுக்கு? நான் மட்டும் ஒண்ணு சொல்றேன் சரி, இவளுக்கு கல்யாணம் மட்டும் ஆயிடப்படாது. ஆயிடுச்சுன்னா அந்த ஹஸ்பண்ட் கோவிந்தா தலையில துண்டு போட்டு போக வேண்டியதான். நாலு நாள் சேர்ந்து வாழ மாட்டான். ஆடிட்டிங்னா வந்து வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. அடுத்தவங்க பர்சனல் என்ன மூக்க நுழைக்கிறது? வேற வேலையே இல்ல. யோ, என்னையா நானே அதிசயமா ஃப்ளோல பேசிட்டு இருக்கேன், வந்து உசு உசுன்னு போயா, வேலையை பார்த்துட்டு போயா. ஐயோ ஐயோ, எப்படியோ போங்க. ஸ்ரீ, இங்க பாரு, இந்த கறி மூஞ்சோட நீ உள்ள போன்னு வெச்சுக்கோ, உன்னைய துட்டி அவ வெளியில அனுப்பிடுவா. நாலு பெரியாது கண்டிப்பா வேலையை விட்டு அனுப்பிடணும்னு டெல்லியில இருந்து கங்கணம் கட்டின்னு வந்திருக்கா. நீ ஒண்ணு பண்ணு, உள்ள போய் தைரியமா 4 வார்த்தை அவ மூஞ்ச பார்த்து நறுக்கம் பேசிடு. அப்புறம் என் புருஷனை பார்த்து நானே சந்தோஷப்படுவேன். மேடம், அது ஒண்ணும் இல்ல. இவரு என்னோட ஹஸ்பண்ட் ஸ்ரீ. என்ன சொன்னீங்க மேடம்? ஆடிட்டிங் இவங்க தான், ரொம்ப நல்லவங்க. ஹாய் ஸ்ரீ. ஏய் சரோஜா,
ஜெயஸ்ரீ, இவ யார் தெரியுமா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேனே, மோகன் மோகன், அவனோட தங்க. சரோ, இவ என்னோட வைஃப் ஜெயஸ்ரீ. ஏண்டா ஸ்ரீ, ஏண்டா எல்லாத்துக்கும் என்கிட்ட ஐடியா கேட்ப, கல்யாணத்துக்கு மட்டும் கேட்காம விட்டுட்டு கேட்டிருந்தா இதை விட பெட்டர் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி கொடுத்துருப்பல. இல்ல ஜெயஸ்ரீ, சும்மா விளையாடுக்கு சொன்ன. நானும் ஸ்ரீனியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன மறந்தே போயிட்டான். ஏய், நீ தான் அந்த டெல்லியில இருந்து வந்திருக்க ஆபீசரா? நான் ஏதோ ஆடிட்டிங் ஆபீசர்னோனே பயங்கரமா கடுகடுன்னு இருப்பாங்கன்னு நினைச்சேன். பார்த்தா நீ அதே பழைய சரோஜா. ஏய் சரோ, அந்த லக்ஷ்மி தியேட்டர் இன்சிடென்ட் உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ஏய் சி, எல்லாம் உனக்கு இங்க தான் பேசணுமா? சரி சரி வா, கேபினுக்கு போய் பேசலாம். லக்ஷ்மி தியேட்டரா? பையனா, இந்த காலனியில நான் ஒரு செக்ரட்டரி இருக்கேன், என்ன கேட்காம அவன் எப்படி திருடலாம்? என்ன வாய் மட்டும் அசையுது, ஆனா வார்த்தையே வர மாட்டேங்குது. ஒருவேளை நிஜமாவே கொலைகில ஏதாவது பார்த்திருப்பாளோ? ஏய், வாட் ஹேப்பன்? ஏதாவது கனவு கிணவு கண்டியா? இங்க பாரு, நீ எப்ப பார்த்தாலும் நீ இந்த கிறிஸ்டல் பாலை பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்க. நான் சொல்றேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா பைத்தியமா தான் அலைய போற. இல்ல கொலை ரமணம்மா, ரீல் ரமணம்மா யாரையோ குத்தி குத்தி கொலை பண்றாங்க. புரிஞ்சு போச்சு. அந்த அம்மாவை உனக்கு ஏற்கனவே பிடிக்கல, அதனாலதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழிய போட்டு அவங்கள கம்பி என்ன வைக்கலாம்னு நீ பாக்குற. அந்த கற்பனை தான் உனக்கு கிறிஸ்டல் பால்ல காட்சியா தெரியும். ஐயோ
ரீல் ரமணம்மா நிஜமாவே கத்தியால குத்துனாங்க. அத நான் பார்த்தேன். சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இல்ல, ரீல் ரமணம்மா கொலை பண்றத நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ பார்த்ததே சும்மா. இத உன் பேச்ச கேட்டு அந்த அம்மா கிட்ட போய் சொன்னா எங்களை பைத்தியம் முடிவு பண்ணிட்டு கொடுப்பாங்க கும்மா. ஐயோ விளையாடாதீங்க, இது சீரியஸ் மேட்டர். சரி, ரீல் ரமணம்மா யாரை கொலை பண்றாங்க? அது வந்து ஏதோ மங்களா தெரிஞ்சது, யாருன்னு சரியா தெரியல. ஆனா கண்டிப்பா குத்தி கொலை பண்ணாங்க. என்ன ரூபா இப்படி போட்டு குழப்புற? அதானே, குத்துறவங்க தெரிஞ்சதா செத்தவங்க தெரியலையா? பேசாம கிறிஸ்டல் பால சர்வீஸ் கனுப்பு. இப்படி பண்ணுவோமா? எப்படி? ரீல் ரமணம்மாவை இங்க வரவழைச்சு இந்த விஷயத்தை அவங்க கிட்ட எடுத்து சொன்னா அவங்க அனாவசியமா இந்த கத்தி பக்கம் போகாம அவாய்ட் பண்ணுவாங்கல்ல. சும்மா இருக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்ட போய் நீங்க கொலை பண்ணிடுவீங்க சொல்லிட்டோன்னு வச்சுக்கோயேன், அந்த வெறுப்புல கூட சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகி நிஜமாவே கொலை பண்ணிடுவாங்க. சொல்றதுக்குல கோவத்துல ஒன்னையே அவங்க கொலை பண்ணாலும் பண்ணலாம். என்ன ஆனாலும் சரி, இந்த விஷயத்த சம்பந்தப்பட்ட பார்ட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். உடனே ஃபோன் பண்ணி ரீல் ரமணம்மா வர சொல்லுங்க. ஏன்னா என் கிறிஸ்டல் பால் என்னைக்குமே பொய் சொல்லாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, ரீல் ரமணம்மா எங்கல்ல ஒருத்தரை கண்டிப்பா கொலை பண்ண போறாங்க. என்னடா சீனு இது இப்படி ஒரு மூஞ்சோட ஆபீஸ்க்கு வந்திருக்க? நீ என்ன சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை செய்றியா இல்ல ஏதாவது கறிக்கடையில வேலை செய்றியா? ஹலோ ஹலோ, என்னடா? அது சொந்த கதை, சோக கதை மேடம். இந்தாங்க மேடம் ஃபைல். அங்க வச்சுட்டு போ. சரிங்க மேடம், சரிங்க மேடம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க. இன்னும் ஆஃப் அன் அவர் எங்க ரெண்டு பேரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் உள்ள விடாத, புரிஞ்சுதா? ஸ்ரீனிவாசா, நீ ரொம்ப பாவண்டா. எனக்கே தெரியும். அம்மா, நீங்க கேட்ட சம்சா கேண்டீன்ல ரெடியா இருக்கு, போங்க போங்க ஆரிட. அம்மா ஜெயஸ்ரீ அம்மா. என்னையா? நீங்க பாவம்மா. என்ன பாவம் அது இதுன்னு? நீங்க பாவம், அவ்வளவுதான் நான் சொல்வேன். எதுக்கியா பாவம்? ஓ, அந்த டெல்லி பார்ட்டி ஸ்ரீயை திட்டுதா? என்னையும் சேர்த்து திட்டிட்டு இருக்கா? இது சாதாரண விஷயம்மா, ஆனா இது வேற. வேறனா என்ன? வீட்டுக்காரர் மூஞ்சில கறி ஒட்டி இருந்தா அதை யாருமா துடைக்கணும்? அவரே தான் தொடச்சுக்கணும். அவரு துடைக்கலன்னா அந்த உரிமை யாருக்குமா இருக்கு? ஐயோ, என்னையா உரிமை அது இதுன்னு? பொண்டாட்டி தொடச்சு விடணும். டெல்லியில இருந்து வந்தவங்களுக்கு அந்த உரிமை உண்டாமா? அந்த ஆபீசர் அம்மா சீனிவாசன் சார் மூஞ்சில இருந்த கறியை அப்படியே டச் பண்ணி துடைக்கிறாங்கம்மா. அந்த அம்மா தான் துடைக்கிறாங்கன்னா சாருக்கு புத்தி எங்கம்மா போச்சு? அவங்க தான் துடைக்கிறாங்கன்னா இவர் பாட்டுக்கு தேமேன்னு உட்காந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்காருமா. நான் கூட ரசிச்சேம்மா. இல்லம்மா, அதை என்னாலேயே தாங்க முடியலம்மா. பார்த்தா எனக்கே இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படிமா இருக்கும்? ஐயோ,
நிஜமாவா சொல்ற? இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள போட்டு அடக்கி வச்சிருந்த உண்மையை உங்ககிட்ட சொல்றேம்மா. 10 வருஷத்துக்கு முன்னால டீக்கடைக்காரனோட ஓடி போன என் பொண்டாட்டி மேல சத்தியமா சொல்றேம்மா. நான் பார்த்ததெல்லாம் நிஜம்மா, நிஜம்மா. அம்மா, கடைசியா ஒன்று சொல்றேம்மா. ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி முக்கியம், ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் முக்கியம். என் நிலைமை உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு தாம்மா உங்ககிட்ட சொல்கிறேன். அம்மா, கேன்டீனில் சூடாக சமோசா இருக்கு, வாங்கிட்டு வரவா? కోసం அது வாங்கி தந்த பெருமை அந்த மீக்க சேரும். டேய், ஏன்டா வெற்றி மீது வெற்றி வந்துட்டு நல்ல பாட்டை இந்த மாதிரி கொலை பண்ணி பாடிட்டு இருக்க? ஏன் தமிழ்ல உன்னால பாட முடியாதா? பாஸ், నేను చాలా ఆనందமா ఉన్నాను బాస్. ஏய், அப்படி என்னடா ஆனந்தம்? அததான் சொல்லி தொலையேன். దొరే సారు இனிமே இந்த காலனில இருக்க முடியாது. என்னடா சொல்ற? ஏன் அவர் இருக்க முடியாது? அதை மேடம் சொல்லுவாங்க. அடிக்கடி உங்களை பார்க்க போலீஸ் இங்க வருது இல்ல? அத பத்தி காலனில இருக்கிறவங்க பரபரப்பா பேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கௌரவமான இந்த காலனிக்குள்ள போலீஸ் ஏன் அடிக்கடி வரணும்னு என் காது பட கேக்குறாங்க. ஏன்னா அப்பா ஒரு ஜெயிலரு, அதுக்காக போலீஸ் பார்க்க வந்ததுன்னு சொல்ல வேண்டியதானே? அவரு இப்போ வெளியில வந்தாச்சே, அப்புறம் எந்துக்கு ஜெயிலரு? போலீஸ் இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால அப்பா இந்த காலனில இருக்க கூடாதுன்னு காலனி அசோசியேஷன்ல தீர்மானம் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்தா இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன? தப்பு பண்ணவங்க தானே போலீஸை பார்த்து பயப்படணும். காலனில இருக்கிற குழந்தைங்க போலீஸ் இங்க வரதுனால பயந்து போய் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் யாரோ வேண்டாதவங்க பண்ற வேலை. ఓయ్ జైల్ బారు, చూస్తావా ఈ నలంకొండ నగరివాస వెంకట్రమణ భాస్కర్ రాజు అప్పారావోட మహిమై? ప్లాన్ ఇచ్చినది నేనే, బట్ ఎవరికం తెలియలేదు. சார் வணக்கம். వాంకో వాంకో సెక్రటరీ సార్, వాంకో వాంకో சார். துரை சார் ஈவினிங் கிளம்பிடுவாரு. ஒரு ஹாஃப் டே இங்க இருக்கட்டும், பர்மிஷன் கொடுங்க. உடனே துரத்திடாதீங்க சார். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, தம்பி கொஞ்சம் இருப்பா. நான் இப்ப இங்க வந்தது துரை சாருக்கு நன்றி சொல்றதுக்காக தான். நம்ம காலனியில இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட திருட்டு போயிடுச்சு. நானும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்ல. துரை சார் இங்க வந்ததுனால போலீஸ்காரவங்க எல்லாம் இவரை பாக்குறதுக்கு அடிக்கடி இங்க வர்றாங்க. இவங்க வர்றத பார்த்து எந்த திருட்டு பயிலும் இந்த காலனிக்குள்ள வர்றதே இல்ல. அதனால நாங்களும் சந்தோஷமா இருக்கோம். துரை சாரு இங்க இருந்து எங்கேயும் போவே வேண்டாம். எங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா ஒரு பாதுகாப்பு கிடைச்சதேங்கிற சந்தோஷத்தினால துரை சாருக்கு காலனி மக்களோட சார்பாகவும் செக்ரட்டரிங்கிற முறையிலையும் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வரட்டுங்களா? நலகுண்டா, என்ன காலனியில இருந்து வெளியேற்ற பாக்குறியா? அது இனிமே ஜென்மத்திலையும் நடக்காது, ஞாபகத்துல வச்சுக்க. பெல்ட்ட ஒழுங்கா போட கத்துக்க, போட.